கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கு நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கு. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தின் செய்தி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். இஸ்ரவேலின் புத்திரரின் உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்தார்கள், இந்த தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றார். நமக்கு இந்த வசனத்துல ஒரே ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, நான் மட்டும் மீதியாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது யார் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எலியா தீர்க்கதரிசி சொல்றாங்க. அவர் இருந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டாங்க. யாரு? இஸ்ரேல் மக்கள் தேவனை தள்ளி விட்டார்கள். யாரெல்லாம் கொண்டு போடுறாங்க? தேவனுக்கு உண்மையா இருக்கிற மக்கள் என்ன செய்றாங்க? கொண்டு போடுறாங்க. அப்படி இருக்கிறப்ப எலியாவுக்கு ரொம்ப வருத்தம். நம்ம ஆண்டுடைய பிள்ளையா தானே இருக்கிறோம், ஆண்டுடைய காரியமாக தானே செய்கிறோம், ஏன் இது ஏற்பட்ட ஒரு சோதனை அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வியாகுலத்தோடு சொல்லுவார். நான் ஒருவர் மாத்திரம் இருக்கிறோம். நம்ம கூட சில நேரம் நினைக்கிறோம் இல்லை, உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, நம்ம மட்டும் என்ன, தப்பு செய்கிறவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, நம்ம மட்டும் என்ன கடவுளுக்கு உண்மையாக இருந்து நம்ம மட்டும் என்னத்தை சாதிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை. அப்படி நினச்சி அநேக வேலைகளை என்ன செய்கிறோம், ஆண்டவரை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் இல்லாதபடிக்கு சரி நம்மளும் போவோம் அப்படின்ட்டு போயிடுறோம். ஆனால் இங்கே நமக்கு எலியாவுக்கு ஆண்டவர் பெரிய ஒரு பாடத்தை சொல்லித்தராங்க. எலியா நினச்சாரு, நான் மாத்திரம்தான் இருக்கிறேன், நான் ஒருவனாக இருக்கிறேன், என்னது என்னுடைய உயிரையும் எடுக்கிறதுக்கு அவங்க காத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். ஆண்டவர் அவருக்கு ஒரு இடி முழக்கம், மின்னல் எல்லாத்தோடு வெளிப்பட்டு என்ன சொல்றாரு, கேட்கும் திருப்பி என்ன சொல்லுவேன்னா, எலியா அதையே சொல்லுவார். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறேன், நீ கவலைப்படாத, நீ இனிமேல் இங்கே இருக்க தேவையில்ல, என்ன செய்யும், ஒரு இடத்துக்கு போ, அங்கே போய் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணு. அவர் அபிஷேகம் பண்ணிட்டு இன்னொரு ராஜாவும் சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, ஒரு இஸ்ரவேலுக்காக நீ ஏற்படுத்துகிற அந்த ராஜாக்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, கொன்று போடுவாங்க. யாரு? உங்களுக்கு எதிராக, தேவனுக்கு எதிராக யுத்தம் பண்ணவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்களாம், கொன்று போடுவாங்க. அவங்க கொண்டு போட்டு மீதியானவர்களை இவங்க கொண்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த அதிகாரத்தை எடுத்து வாசிங்களா, ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொல்வார், நிம்சின் குமாரனாகிய யெகூவே என்ன செய்ய, இஸ்ரேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு அப்படின்ட்டு சொல்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு, நீங்கள் அபிஷேகம் பண்ணும் பொழுது அவர் என்னது, ஆகேலின் பட்டயத்துக்கு தப்பினவர்கள் யாருக்கிட்ட மாட்டிக்குவாங்க, யெகூவேல்கிட்ட மாட்டிக்குவாங்க. அவர்கிட்ட தப்பினவங்களை யார் சாகடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு சொன்னால், எலிசா கொண்டு போவார். சொல்ற, உனக்கு அப்புறமா ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துக்க, உன்னுடைய காரியமாக செய்கிறதுக்கு எலிசாவை நீ தேர்ந்தெடு. எவ்வளோ அழகாக ஆண்டவர் சொல்கிறார். சில நேரத்தில் நம்ம நினைப்போம் நம்ம தனியாக இருக்கிறோம், நம்ம மாத்திரம் என்ன இல்லைங்க. ஆண்டவர் அந்தந்த நேரத்துக்கு ஏற்றபடி அந்தந்த இடத்துல என்ன செய்கிறாரு, ஆட்களை ஏற்படுத்தி வைக்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, நீ மாத்திரல, அங்கே என்னது 7,000 பேரை நான் காப்பாற்றிருக்கிறேன், நீ நினைக்கிற மாதிரி எல்லாரும் மாண்டு போகலை அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுக்குறாங்க. இந்த உலகத்தில் சம்பவிக்கிற காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீர்கெட்டு போன காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். நீங்கள் சிலர் ஏமாற்ற காரியங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும், விசுவாச வாழ்க்கையில் எலியாவை போல் சோர்வுற்றவர்களாக, நான் மட்டும் தனியாக இருந்து என்ன செய்ய போகிறேன், நான் மட்டும் நல்லவனாக இருந்து என்ன செய்ய போகிறான், அப்படி இல்லைங்க. ஒருத்தர் யார் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வேதாகமத்தில் அநேகர் என்ன செய்வாங்கன்னா, தேவனுக்கு பயந்து சத்தியத்தின்படி நடப்பாங்க. அவங்ககிட்ட நிறைய சோதனைகள் வரும். அப்போ என்ன சொல்லுவாங்க, அந்த சோதனை மத்தியில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நான் மட்டும்தான் இருக்கிறேன், எப்படி எலியா சொன்னாரோ அதே போல் சொல்லுவாங்க. நீங்கள் மார்ட்டின் லூதர் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லுவார், நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு அவர் ஓய்வு எடுத்துக்கலாம். அவர் பிரயாசப்பட்டு காரியங்கள் செய்யும்போது அங்கே என்ன ஏற்பட்டது, சீர்திருத்தம் ஏற்பட்டது. அப்பேற்பட்ட சீர்திருத்தம் மார்ட்டின் லூதரால் ஏற்படுத்த முடியும்னு சொன்னால், உங்களாலும் முன்னாலேயும் என்ன செய்ய முடியுமா, நாம் வாழ்கிற இடத்துல ஒரு சீர்திருத்தத்தை நம்மளால் ஏற்படுத்த முடியும். எப்படி எலியா ஏற்படுத்தினாரோ அதே போல் நீங்கள் நானும் என்ன செய்யலாம், ஆண்டவருக்காக ஏற்படுத்தலாம். நீங்கள் 17ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் என்ன செஞ்சாங்கன்னா, கிட்டர் மின்ஸ்டர் என்ற ஒரு பட்டணம் இருந்துச்சு. அந்த பட்டணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால்,
ரொம்ப மோசமான பாவ சூழ்நிலை இருந்துச்சு. விபச்சாரம், போதைப் பொருட்கள் அடிமை, என்னெல்லாம் தீய பழக்கங்கள் இருக்கணுமோ, எதெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறாரோ அதெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த மக்கள் மிகவும் அதிகமாக செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. அப்படி அதிகமாக செய்ததுனால அந்த இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா, ஒருத்தருக்கு ஊழியம் பண்ணுவதற்காக அங்கே அனுப்பப்படுறாரு. அவர் பேர் என்ன சொன்னால் ரிச்சர்ட் பாக்ஸ்டர். அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், நான் போய் என்ன இந்த மக்களுக்கு என்னால் செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்காமல் அவர் என்ன செய்கிறார், ரொம்ப வல்லமையோடு என்ன செய்கிறாரு, தேவ ஒத்தாசையோடு அந்த போகிறாரு. அவர் நினச்சிக்கிட்டாரு அங்கே ஒரு ஆள் வந்தால் கூட என்ன செய்வாராம், ரொம்ப வல்லமையாக பிரசங்கம் பண்ணுவாராம். அப்படி பிரசங்கம் பண்ணி அவர் மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் எடுத்த ஒரு முயற்சி, நான் மட்டும்தான் இருக்கிறேன், நான் மட்டும் போய் அங்கே என்னத்தை சாதிக்க போகிறேன், இப்பேற்பட்ட மோசமான பாவ சூழ்நிலை இருக்கிற அந்த இடத்துக்கு நான் மாத்திரம் போய் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பின்வாங்கலை. அவர் என்ன செஞ்சாராம், அதை ஆண்டோடைய பலத்தோடு என்ன செஞ்சாராம், ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்கிறார், அங்கே போய் என்ன செய்கிறாரு, ஒரு ஆள் 2 ஆள் அப்படியே பேசி அந்த பட்டணம் முழுவதுமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் என்ன செஞ்சார், பிரசங்கம் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. நீங்களும் நானும் சபையில் இருக்கிறதாலும் சரி, நல்ல நம்ம வாழ்கிற இடங்களிலும் சரி, நம்மளால் முடிந்த அளவுக்கு என்ன செய்யணுமா, ஆண்டவருக்காக காரியங்கள் செய்யணும். நான் மாத்திரம் இருக்கிறேன், என்னால் தனியாக என்ன செய்ய முடியும் அப்படின்னு எலியா தனியாக தான் இருந்தார். ஆண்டவருடைய வழிநடத்துவதற்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன செய்கிறது, காரியங்களை செய்யும் பொழுது அநேக வெற்றிகளை காண்கிறார். அநேக தீர்க்கதரிசிகள் பாதுகாக்கப்பட்டார்கள். அநேகருடைய ஆண்டவருடைய வல்லமை அங்கே என்ன செஞ்சிச்சு, வெளிப்பட்டது. அவருக்காக பதிலாக இன்னொரு தீர்க்கதரிசியை கூட அவர் என்ன செஞ்சார், உருவாக்கினார். அதே போல் நீங்கள் இருக்கிற இடங்களிலும் ஆண்டவர் என்ன செய்வார், அப்பேற்பட்ட வல்லமையான காரியங்களை செய்வார். மாற்றம் ஏற்படுத்த உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவருக்காக செய்யுங்க, அது ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் இருக்கிற இடத்துல என்ன செய்யும், நடப்பிக்கும். எப்படி எலியாவோடு இருந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நாளில் தேவன் உங்களோடு கூட உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, என் வாழ்க்கையில் என் சமூகத்துக்கே ஆசீர்வாதம் மாற நீங்கள் உதவி செய்யுங்க. நாங்கள் இருக்கிற இடத்திலும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க. உடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு நேருகிற எல்லா காரியங்களிலும் உடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும் சாமி. நாங்கள் எல்லாம் ஆண்டவரே பரலோகத்தின் தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே நாங்கள் தனியாக இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் சோர்ந்து போய்விடாதபடிக்கு தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். எலியாவோடு கூட இருந்த தேவன், யாக்கோபோடு கூட இருந்த தேவன், ஈசாக்கோடு இருந்த தேவன் எங்களோடும் கூட இருக்கிறார். அவர்களோடு கூட வழிநடத்தின தேவன் எங்களையும் வழிநடத்துவார் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களை தாழ்த்தி உடைய பாத்திரை வெறுமையாக்கி ஒப்படைக்கும் பொழுது நீர் அவளை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நம்ம எதிர்நோக்கி வருகிற எல்லா எதிரிகளையும் நீர் விரட்டி அடிக்க வல்லவராய் இருக்கிறீர். அதற்கான ஆயத்தங்களை செய்கிறவராய் இருக்கிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம் சாமி. எல்லோரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க சுவாமி. குற்ற குறைகளை மன்னித்தருளுங்க. உங்களுடைய ராஜ்யம் சீக்கிரமாக இருக்கிறது, அதில் நாங்களும் பிரவேசிக்க நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா. இயேசுவின் வழியாய் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.